நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியுடைய முதலமைச்சர்கள், பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசுவது, இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டிருக்கிறது, இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார். இதில் மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்குது. சசிகலா ஓபிஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்கறதா உங்களுக்கு சொல்றாங்க. யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் அதிமுக பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கணும். அதுல மட்டும் சலைத்தரல இந்த உடம்பும் பத்திரிக்கை. யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க? நீங்களா ஒரு கற்பனை பண்றீங்க? நீங்களா ஒரு கேள்வி கேட்கறீங்க? தாங்க 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்க சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் தேவை? அது ஒண்ணுதான் போராடுறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? ஒரு 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்காங்க. மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல. அதுல நீங்க சொல்ற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு, அதை நடைமுறைப்படுத்தல. அதை சுட்டிக்காட்டி தான் அவர்கள் போராட்டம் பண்றாங்க. இன்னொன்னு இப்போ அறிவிச்சிருக்கிறார், அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவு அதை நிறுத்தி இருந்தாங்க. இப்போ 1/4/2024 தான் கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்றார், அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு தவறான தகவல். அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது கொரோனா காலம், பணிக்கே வரல. பணிக்கு வராதனால சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது, அப்போ அதை அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. அதிமுக ஆட்சியில் நிறுத்தல. அவர்கள் ஆசிரியர்களோ அரசோ பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. இதுதான் நிலைமை. உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, நீங்க ஊடு போய் சேர்ந்தாதான் பாதுகாப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சியில இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவா ரைட், நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அவில 1/4/27 கொடுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல திட்டத்தை நிறுத்தினதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. சார் அதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எது இடம்பெறணும், எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதையெல்லாம் உணர்ந்துதான் போடுவோம். இவையிலாட்டம் வேணுமென்னே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி கருவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தல் பல்ட்டி அடிப்பாங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய ஆட்சியெல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் பார்த்தாங்களா, எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆகா தங்கமே அது இதுன்னு பேசி எல்லாம் உருகி போய் ஓட்டு போட்டாங்க. இப்போ என்னாச்சு? காஞ்சி போய் போராட்டம் நடத்திட்டு இருக்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது இருக்கின்ற என்பது தெரிந்தால் நிச்சயமாக நிறைவேற்றும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நிதி நிலைமையும் நாங்கள் பார்ப்போம். ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காக்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய அரசாங்கம் இருந்தது. அதனாலதான் மக்கள்கிட்ட எங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு குறையாம இருக்குது. எந்த இடத்துலயும் எங்களுடைய ஆட்சியில் இப்படிலாம் பேசவே இல்லையே.